விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தொழிலதிபரிடம் சிறையில் இருந்து பணம் கேட்டு மிரட்டல், பிரபல தாதாவின் கூட்டாளிகள் 3 பேர் கைது. சாப்ட்வேர் பழுது, அரசு மருத்துவமனையில் அனுமதி சீட்டு வழங்க முடியாமல் தவிப்பு. புதுவை பேருந்து நிலைய புனரமைப்பு பணிகள் தீவிரம், விரைந்து முடிக்க நடவடிக்கை. தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடை வைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சிறையில் இருந்தபடி வெளியில் உள்ள தொழிலதிபரை மிரட்டிய பிரபல ரவுடியின் கூட்டாளிகள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியை சேர்ந்தவர் விமல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து வருகிறார். இவரிடம் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள பிரபல தாதா மர்டர் மணிகண்டன் செல்போனில் பேசியும் தனது கூட்டாளிகளை ஏவியும் பல லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. விமல் தர மறுத்து இழுத்தடித்து வந்துள்ளார். இதனால் அவரது வீட்டிற்கே கூட்டாளிகள் சென்று பணம் தராவிட்டால் விமலை தீர்த்து கட்டி விடுவதாக அவரது தாய் மற்றும் உறவினர்களிடம் மிரட்டியுள்ளனர். நேற்று முன்தினம் காலையில் விமல் வீட்டின் அருகே கும்பல் ஒன்று நின்றுள்ளதா. அந்த வழியே ரோந்து சென்ற ரெட்டியார்பாளையம் உதவி ஆய்வாளர் புனிதராஜ் தலைமையிலான போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் தப்பி ஓடியதா. பின்னர் நடத்திய விசாரணையில் தப்பி ஓடியது மர்டர் மணிகண்டனின் கூட்டாளிகளான நோனாங்குப்பத்தை சேர்ந்த ரஞ்சித்குமார், பூமியன்பேட்டை பாவாணர் நகரை சேர்ந்த பிரகாஷ்குமார், வானரப்பேட்டை பிரான்ஸ்வா தோப்பூர் ஜெரால்ட் மற்றும் சிலர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை போலீசார் தீவிரமாக தேடிய நிலையில் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே ரஞ்சித்குமார், பிரகாஷ், ஜெரால்ட் ஆகிய 3 பேர் இருந்தது தெரிய வந்ததா. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,70,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சாப்ட்வேர் பழுதானதால் நோயாளிகளுக்கு சீட்டு கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனையில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். புறநோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு கணினி மூலம் பதியப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறதா. இதற்கிடையே உலகம் முழுவதும் விண்டோஸ் சாப்ட்வேர் பாதிக்கப்பட்டதால் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்ததா. இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அனுமதி சீட்டு வழங்கும் இடத்தில் சிறிது நேரம் சாப்ட்வேர் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக கையால் எழுதி சீட்டுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மற்றொரு சாப்ட்வேரை பயன்படுத்தி கணினி மூலம் மீண்டும் புறநோயாளிகளுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது. புதுவை புதிய பேருந்து நிலையம் புனரமைப்பு பணிகள் வெகு விரைவாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் 30 கோடியில் கட்ட திட்டமிடப்பட்டு பூமி பூஜை போடப்பட்டதா. முதற்கட்டமாக பேருந்து நிலையத்தின் மையப்பகுதியில் கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டதா. இதற்காக மையப்பகுதியை சுற்றிலும் தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு தொடங்கியதா. அதற்கு அங்குள்ள வியாபாரிகள், ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பணிகள் நிறுத்தப்பட்டன. இதனையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பணிகள் தொடங்கின. பேருந்து நிலைய வளாகத்தில் சீரமைப்பு பணிகள் அப்போது தொடங்கப்பட்டாலும் இட நெருக்கடியால் தாமதம் ஏற்பட்டது. இதனிடையே பொது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக மாற்றும் முடிவு நிறுத்தப்பட்டதா. இதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேருந்து நிலையம் AFT மைதானத்திற்கு மாற்றப்பட்டதா. இதனிடையே மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தில் சீரமைப்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடை வைக்க விரும்புவோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகளில் பட்டாசு கடை வைக்க விருப்பம் உள்ளவர்கள் புதுச்சேரி பேட்டையன் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள் அலுவலக நேரங்களில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். புகைப்படத்துடன் கூடிய பூர்த்தி செய்யப்பட்ட படிவம், பட்டாசு விற்பனை செய்ய போகும் இடத்தின் வரைபடம், கடையில் பட்டாசு வைத்துக் கொள்ளும் அளவு, கடைக்கு செல்வதற்குரிய வழி, சுற்றியுள்ள சாலைகள், கடையை சுற்றி 15 மீட்டர் சுற்றளவில் உள்ள பிற கடைகள் பற்றியும் குறிப்பிட வேண்டும். இடத்தின் உரிமை தொடர்பான பத்திரங்கள், சொந்த இடமாக இருப்பின் அதற்குண்டான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், வாடகை இடமாக இருப்பின் வாடகை பத்திரம், பட்டாசு கடை வைக்க உரிமையாளர்களின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம் மற்றும் மின் ரசீது, தண்ணீர் ரசீது, முகவரி மற்றும் அடையாள சான்றிதழ்கள், புகைப்படதாரர்களின் புகைப்படம் 2 ஆகிய நகல்களை 3 பிரதிகள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி மாலை 5:30 மணிக்குள்
இந்த விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இத்தகவலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுவை நாகமுத்து மாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புதுச்சேரி கடலூர் மெயின் ரோடு நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. நாகதோஷத்தை போக்கும் ஸ்தலம் என்பதால் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து நாகம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி செல்வர். இந்நிலையில் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் 41ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 11ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் சிறப்பு பூஜைகள், பால்குட ஊர்வலம், அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், 108 முளைப்பாரி ஊர்வலம், பால்குட ஊர்வலம் ஆகியவை நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான செடல் உற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றதா. விழாவையொட்டி நேற்று காலை ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து மாலை 5 மணிக்கு செடல் திருவிழா நடைபெற்றதா. இதில் மினி லாரி, கார், ஆட்டோ உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை முதுகில் அலகு குத்தி பக்தர்கள் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள், பெண்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செடல் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் மரப்பாலம் முதல் முருங்கம்பாக்கம் வரை மதியம் முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டிருந்தன. மாஹியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி இருப்பவர்களை படகு மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கேரளாவில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. கேரள மாநிலத்தின் கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் மேலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. கேரளாவில் ஒட்டியுள்ள புதுச்சேரி மாநிலத்தின் மாஹே பிராந்தியத்திலும் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளான நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதற்கிடையே மாஹே தொகுதியில் உள்ள பந்தக்கல் என்ற பகுதியில் மழை வெள்ளத்தில் 5 குடும்பங்கள் சிக்கி இருந்தன. அவர்களை படகு மூலம் தீயணைப்பு வீரர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த மழையின் காரணமாக மாஹே பிராந்தியத்தில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 3 சட்டங்களை திரும்ப பெறக்கோரி புதுவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, போராடும் உரிமையை பறிக்கும் சமஸ்கிருத பெயரில் நச்சு தழுவிய 3 குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் புதுச்சேரி அந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் அமல்படுத்தக்கூடாது என்பதனை வலியுறுத்தி குரல் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் சாரம் அவ்வைத்திடல் ஜீவா சிலை அருகே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் கோபிநாதன், மதுரை நாயகம், சக்திவேல், கந்தசாமி, ராஜா, நல்லவாடு முருகன், கண்ணன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகன் உள்ளிட்ட பலர் சிறப்புரையாற்றினர். பல்வேறு இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். ஆரோவில் நிர்வாகம் விற்பனை செய்த இடத்தில் வசித்து வந்த தம்பதியினர் அங்கிருந்து வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆரோவில் ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமான சுமார் 4000 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. ஆரோவில் சுற்றி கிரவுண்ட் சாலை அமைக்கும் பணி கடந்த 1 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இதில் நிலம் கையகப்படுத்துவதில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் ஆரோவிலுக்கு சொந்தமான ஆரோ ஆர்ச்சர்ட் என்ற இடத்தில் 44 ஏக்கர் நிலப்பரப்பில் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் மொரட்டாண்டி சுங்கசாவடி அமைந்துள்ளது. அந்த பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக அரவிந்த், அவரது மனைவி ஜாஸ்மின் தம்பதியினர் ஆரோ ஆர்ச்சர்ட் பண்ணையில் தங்கி விவசாயம் மற்றும் ஆடு மாடு வளர்த்தல் உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிறுவனமானது தனிநபர் ஒருவருக்கு இப்பகுதியில் 10 ஏக்கர் நிலத்தை 1 ஏக்கர் 70 லட்சம் மதிப்பில் பரிவர்த்தனை முறையில் விற்பனை செய்துள்ளது.
அந்த 10 ஏக்கர் நிலத்தில் அரவிந்த் ஜாஸ்மின் வசிக்கும் வீடு, ஆழ்துளை கிணறு மற்றும் மாட்டுப்பண்ணை உள்ளிட்டவை அடங்கியுள்ளது. நிலம் விற்றது குறித்து ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிர்வாகமானது அரவிந்த் ஜாஸ்மின் தம்பதியினரும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலத்தை வாங்கிய நபர் அரவிந்த் ஜாஸ்மின் தம்பதியினர் வசிக்கும் பகுதியைச் சுற்றி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி முள்வேலி அமைத்துள்ளார். இதனால் அந்த தம்பதியினர் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் மின் இணைப்பு இன்றியும் குடிநீர் இன்றியும் வயதான தம்பதியினர் தவித்துள்ளனர். நிலத்தை விற்ற ஆரோவில் நிர்வாகமானது நிலத்தை வாங்கிய தனிநபரிடம் பேசி வீட்டினை காலி செய்ய 6 மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் தங்களுக்கு மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என்றும் ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாரம் பாண்டுரங்கர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண புஷ்ப யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள கவிக்குயில் நகரில் ஸ்ரீ பரிமள பாண்டுரங்கர் டிரஸ்டி கோவில் உள்ளதா. இக்கோவிலில் 8ஆம் ஆண்டு நவதின மகோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் திருக்கல்யாண புஷ்பயாகம் நடைபெற்றதா. இதில் பட்டாடைகள் மற்றும் பல்வேறு வண்ண ஆடைகள் ஸ்ரீ பரிமள பாண்டுரங்கனுக்கு அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாண புஷ்பயாகம் நடைபெற்றதா. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நவதின மகோற்சவ விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பரிமள பாண்டுரங்கர் டிரஸ்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. பகலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. நேற்று முன்தின மாலை சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததா. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இது தூரத்து புயல் எச்சரிக்கையை குறிப்பதாகும். வன்னியர் சங்கத்தின் 45ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் வன்னியர் சங்க 45ஆம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதனையடுத்து பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் வன்னியர் சங்கம் 1980ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி தொடங்கப்பட்டதாகவும் அது தொடங்கப்பட்ட நோக்கம் முதல் கோரிக்கையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அவர்களுடைய சாதி வாரியத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்றார். அந்த வகையில் வன்னியர்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை 20 விழுக்காடு என்பதால் பட்டியலின மக்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய 18 விழுக்காடு போதாது, அவர்களுக்கு 22 விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்ற 3 தீர்மானத்தை அப்போது வன்னியர் சங்கம் தொடங்கிய போது நிறைவேற்றப்பட்டதாகவும் அதன் பிறகு 45 ஆண்டுகள் ஆகிறது, ஏறக்குறைய 90,000 கிராமங்களுக்கு சென்று இது குறித்து பரப்புரை மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார். அதிமுக அரசு அமைந்த பிறகு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைத்துள்ளதாகவும் அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளதாகவும் ஆனால் அது நிலுவையில் உள்ளது, விரைவில் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றார். 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அமையும் என்றும் அவர் கூறினார். தனது பின்னால் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயமும் போராட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சம்மேளன ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 8வது ஊதிய குழுவை அமைத்தல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், கொரோனாவை காரணம் காட்டி முடக்கி வைத்துள்ள DA, DRI ஆகியவற்றை உடனே வழங்குதல், மத்திய மாநில அரசுகளில் காலி பணியிடங்களில் உள்ள அனைத்து பதவிகளையும் உடனே நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் முதியஞ்சாலை அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ரவிச்சந்திரன் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், ஆனந்த கணபதி, சிவஞானம், ஞானசேகர், முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் பேரவை சார்பில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த கல்வியாண்டில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்து தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியருக்கு
புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் ஊக்க பரிசு வழங்கும் நிகழ்ச்சி புதுவை பாரதி வீதியில் உள்ள பேரவை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு கேடயம், சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பேரவையின் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் LIC சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், பரமேஸ்வரி, வெற்றிவேல், தரணிதேவி, கோதண்டபாணி, AFT சிவகுமார், சுத்திகேணி பாஸ்கர், பூக்கடை ராஜா, ராஜசேகர், கண்ணையன், அனிதா கணேசன், தாசில்தார் பிரபாகரன் மற்றும் பேரவை உறுப்பினர்கள், மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6780 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 54,240 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொழிலதிபரிடம் சிறையில் இருந்து பணம் கேட்டு மிரட்டல், பிரபல தாதாவின் கூட்டாளிகள் 3 பேர் கைது. சாப்ட்வேர் பழுது, அரசு மருத்துவமனையில் அனுமதி சீட்டு வழங்க முடியாமல் தவிப்பு. புதுவை பேருந்து நிலைய புனரமைப்பு பணிகள் தீவிரம், விரைந்து முடிக்க நடவடிக்கை. தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு கடை வைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு, மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.